அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி செப்டம்பர் மாத ராசி பலன்களில் துலாம் ராசிக்கு பார்க்க போகிறோம். துலாம் ராசினா காலபுருஷனுக்கு 7வது வீடு, அதான் நம்மளோட ராசி. அப்போ இந்த மாதம் ராசி அதிபதி சுக்கிரன் அதிலே இருக்கிறார், தான் வீட்டிலே இருக்கிறாரு. அதாவது சுக்கிரங்கிறது 1-8க்கு அதிபதி. இப்போ உங்கள் துலாம் ராசி துலாம் லக்னமாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சூட்சமாக சொல்கிறேன். அதாவது உங்களுக்கு உங்கள் துலாமில் தான் ஆயுள்காரகான சனி பகவான் உச்சமடைவார் இல்லையா. இதே ஆயுள் ஸ்தானாதிபதி 8ஆம் அதிபதி சுக்கிரன் அதே வீட்டில் இருக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு உங்கள் ஜாதகத்தில் இப்படி இருந்துன்னா, அதாவது துலாம் ராசி துலாம் லக்னங்களுக்கு நீண்ட ஆயுள். அதாவது கடவுளே என்ன தெரியுமா செய்வாராம், அதாவது நீங்கள் இந்த உலகத்தில் போதும் நான் வாழ்ந்தது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது வரைக்கும் உங்கள் ஆயுளை எடுக்க மாட்டார். அதனால தான் உங்களுக்கு நீடித்த ஆயுள் உண்டு. இப்போ ராசியிலே சுக்கிரன் இருக்கார். அப்போ 8ஆம் அதிபதியில் இருந்தால் என்ன மாதிரி இருக்கும்னா, அதாவது இப்போ உங்களுக்கு உயிர் மூலமாக சொத்து கிடைக்கவா, இப்போது இன்சூரன்ஸ் பணம் இவ்வளோ நாள் வராமல் இருந்திருந்தால் அந்த பணம் கிடைக்கும். அதில் பரம்பரை சொத்து ஏதாவது நீங்கள் வேணும்னு கேட்டிருப்பீங்க, அது இந்த மாதிரி சமயத்துலலாம் இப்போ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ பணம் வரவால் ஏன்னா சுக்கிரன் பணத்துக்காரங்கன்னா பணம் வரவு நீடிக்கும் இந்த மாதம். சரி, இவர் செவ்வாயோட நட்சத்திரத்தில் இருக்கும்போது செவ்வாய் 2-7க்கு அதிபதியா. அப்போ செவ்வாய் நட்சத்திரம் இருக்கும்போது இப்போ நிலம் வீடு வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இப்போ இருக்குது. இதுவே பாருங்கள், ராகுவோட நட்சத்திரத்தில் சுக்கிரன் வரும்போது திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எப்போவுமே சுக்கிரனும் ராகும் சேரும்போது ஒரு காதல் திருமணம் எப்பவும் நடக்கும். ஏன்னா ரெண்டுமே போகக்காரகன், திருமணம் வர வாய்ப்பு இருக்குது. அப்புறம் சுக்கிரன் குருவோட நட்சத்திரத்தில் வரும்போது, அதாவது நீங்கள் நேர் வழியில் எந்த வழிக்கெலாம் போகிறீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதே பாருங்கள், 11ஆம் வீட்டில் சூரியன் இருக்கார். சூரியன் 11ஆம் அதிபதி 11லே இருக்கிறாரு. இது காலபுருஷனுக்கு 5வது வீடு. அதேமாதிரி உங்களுக்கு 5ஆம் வீடு காலபுருஷனுக்கு 11ஆம் வீடாக வருது. இந்த மாதிரி அமைப்பில் உங்கள் ஜாதகத்தில் சூரியன் இருந்தால் நிச்சயமாக நீங்கள் என்னதுன்னா ஒரு நட்பு மூலமாக உங்களுக்கு தொழில் வளர்ச்சி இருக்கும். என்ன மாதிரி தொழில்னால் ஒரு கலை தொழில் நீங்கள் படித்து வச்சுருக்கணும். ஏன்னா இது கலை சார்ந்த இடம் பார்த்தீங்களா. கலை தொழில், சினிமா துறை, இந்த மாதிரி எந்த ஒரு இது மருத்துவத்துறையாக இருக்கட்டும், இதில் நீங்கள் பெரிய அளவு வரக்கூடிய வாய்ப்பு நம்ம நண்பர்கள் மூலமாக பெரிய அளவில் வருவோம். எப்போவுமே ஒரு நெருப்பு ராசியில் ஒரு கிரகம் இருக்கும்போது அந்த கிரகத்தின் மூலமாக தான் நம்ம பெரிய லெவலில் வருவோம். அப்போ இது எப்படி இருக்குன்னு பார்த்தா, இது பாதகம் இருக்கிறனால நீங்கள் என்ன நட்பு மூலமாக ஒரு பாதகமும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் எந்த விஷயத்துலையுமே கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அப்புறம் புதன் எடுத்துக்கோங்க. புதன் 9-12க்கு அதிபதி உச்சம் பெற்றிருக்காரு. பாக்கியாதிபதி உச்சம் பெற்றிருந்தால் ரொம்ப சிறப்பு. அப்போ பாக்கியாதிபதி உச்சம் பெற்றால் என்னது, நீங்கள் வெளிநாடு போகணும்னு இப்போ நினச்சிருப்பீங்க. ஆனால் குடும்பத்தோடு போகலாம் அப்படின்னு நினச்சிப்பீங்க. ஏன்னா பஞ்சமாதிபதியும் 6ஆம் வீட்டில் இருக்கிறாரு. அப்போ நீங்கள் குடும்பத்தோடு ஒரு ஆனால் வேலைக்கு ஆகாது வெளிநாட்டு போகக்கூடிய அமைப்பு உங்களுக்கு அதிகமாக இருக்குது. இதே புதன் உத்திர நட்சத்திரத்தில் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் ஜாதகத்துலேயும் இந்த மாதிரி உத்திர நட்சத்திரத்தில் புதன் இருந்தால், அதாவது பாக்கியாதிபதி உச்சம் பெற்று நமக்கு உத்திர பாதகாதிபதி நட்சத்திரத்தில் இருக்கும்போது அரசாங்கத்தால் உங்களுக்கு ஒரு பதவி உண்டுன்னு அர்த்தம். அப்போ அது நிச்சயமாக கிடைக்கும். அந்த மாதிரி உங்கள் ஜாதகத்துலேயும் நீங்கள் இருந்தால் நிச்சயமாக நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதலாம், கவர்மெண்ட் வேலை நிச்சயமாக கிடைக்கும். அரசால் பெரிய பதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இதே புதன் அஸ்த நட்சத்திரத்தில் வரும்போது சந்திரனோட நட்சத்திரம் இல்லையா, சந்திரன் 10ஆம் இடத்துக்கு அதிபதி. அப்போ நீங்கள் சிறுக சேர்த்து முதல்ல ஒரு கடை போட்டு அது பெரிய தொழிற்சாலை போட அளவுக்கு உங்களுக்கு அமைப்பு உங்களுக்கு நல்லா இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செய்து பாருங்கள், உங்கள் அட்சய பாத்திரமாக நீங்கள் இருப்பீங்க. இதுவே புதன் செவ்வாயோட நட்சத்திரத்தில் இருப்பான்னு வச்சுக்கிங்களேன். செவ்வாய் யார் 2-7க்கு அதிபதி. அப்போது உங்களுக்கு ஒரு குடும்பம் அமைஞ்ச பிறகு தான் உங்களோட தொழிலில் வளர்ச்சி அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ உங்களுக்கு மனைவியால் தான் நீங்கள் பெரிய அளவில் இருக்க வாய்ப்பு இருக்குது. இன்னும் ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ நீங்கள் குடும்பத்தோடு ஒரு தொழில் ஆரம்பிச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா செவ்வாய் 10ஆம் இடத்துல நீசம் அடைவார். அப்போ நீங்கள் பெரிய அளவில் வரும்போது கொஞ்சம் நம்ம டாப்பாக வரும்போது குடும்பத்துக்குள்ளே ஒரு பிரிவு வந்துடும். அதனால் நீங்கள் எப்போவுமே ஒரு தொழில் செய்யும்போது யாரோட கூட்டு சேர்ந்துருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் யோசிச்சு செய்யணும். இப்போ 2-7க்கு அதிபதி செவ்வாய் 9ல் இருக்கார். 7ஆம் அதிபதி 9ல் இருக்கும்போது ரொம்ப சிறப்புங்க. அப்போ நம்ம மனைவியால் ஒரு கூட்டு தொழில் செய்திருப்போம். தொழிலில் நிறைய லாபம். இப்போ ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்களுக்குலாம் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். ஏன்னா 2ஆம் அதிபதி 9ல் இருந்தாலே பணம் வரவதற்கும் அப்பாவோட சப்போர்ட் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ உங்கள் ஜாதகத்துலேயும் 2ஆம் அதிபதி இப்போ 9ஆம் வீட்டில் மிதுனத்தில் இருந்தாலே உங்களுக்கு தொழிலில் நல்ல ஒரு அமோக வளர்ச்சி அடையணும்னா நீங்கள் ஒரு பெருமாள் கோயிலுக்கு ஒரு மணி வாங்கி போடுங்க. போட்டாச்சுன்னா நிச்சயமாக உங்களுக்கு தொழில் மூலமாக நிறைய அமோக வளர்ச்சி அடைக்கும். அங்கே மணி அடிக்க உங்களுக்கு தொழில் நல்லா அமோகமாக இருக்கும். சூரியன் பாதகத்தில் இருக்கிறதுனால எப்போவுமே சூரிய நமஸ்காரம் காலையில் எழுந்தோன்னே பண்ணுங்கள். சூரியனோட காயத்ரி படிங்க. சூரியனோட ஆதித்ய கிருதியம் கேட்டுகிட்டே இருங்க. நமக்கு அந்த பாதகமும் சாதகமும் அமையும். சரிங்களா?
சரி, இதில் கேதுல 11ஆம் வீட்டில் இருக்கார் பார்த்தீங்களா? கேது 11 இருந்தால் ரொம்ப நல்ல அமைப்புங்க. அதாவது நம்ம கூடவே இருந்து பொய்யான இதில் நம்ம கூட இருப்பாங்க தெரியுமா? பேசுகிறத பார்த்தா அவங்க சொல்லதெல்லாம் நமக்கு நல்லா இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் அவங்க உள்ளுக்குள்ளே தப்பாகவே இருக்குது. அது இந்த கேது பகவான் நம்மளுக்கு காட்டி தந்துடுவார். சரிங்களா? சரி, என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.